ரஜினியிடம் மன்னிப்பு கேட்கிறாருன்னா எப்படித்தான் கேட்கிற? சண்டியருக்கே மன்னிப்புனா எப்படி, மண்டி போடுறேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கலான்னு பார்த்தா, நான் மிரட்டுனாங்கன்னு சொன்னது நேர்ல கூப்பிட்டு மிரட்டுறதை இல்ல. அதாவது விஜய் மிரட்டின மாதிரி கிடையாது. இது வேறு மாதிரியான மிரட்டல். பாஜக பி டீம்னு திமுக சொல்லுச்சு. ரஜினிகாந்த் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணலான்னு வந்தாரு. அவரை போய் பாஜகவோடு நெருக்கமானவர், பாஜகவுடைய பி டீம்னு இந்த திமுக தான் சொல்லுச்சு. அப்ப நான் இவங்க கூட தான் இருந்தேன். ஆமாம் பாஸ், நான் பார்த்தேன். அவங்க 2 பேர் இருந்தாங்க. அர்ஜுனமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தாரு, அறிவு சார் அணி பாஜகல. அவர் ரிசைன் பண்ணிட்டு ரஜினிகிட்ட போய் நின்னாரு. நிர்மல்குமார்னு ஒருத்தர் இருந்தாரு பாஜகல. அவர் நேரடியா அதிமுக போகாம அதிமுக போய் அதிமுக உங்களோட தான் இருக்கு, உடனே பின்னாடி தான் நிக்கிறாரு இருக்காரு. இப்படி எல்லாம் போகும்போதுதான் நமக்கு புரியாது, இது டவுட் வருது யாரு பிடி. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ரஜினிகாந்தை பற்றி இந்த மாதிரியான விமர்சனங்களை ட்விட்டர்லயே வைத்தார். அது மட்டுமா, ரஜினிக்கு மட்டுமா, எடப்பாடி பழனிசாமியும் கூட பாஜகவுடைய அடிமைன்னு சொன்னாங்க. இது யாரு? நெட்டகால மேடையில ஏறி எடப்பாடி பழனிசாமியை திமுக பாஜகவுடைய அடிமைன்னு சொல்லுச்சு. இப்படிப்பட்ட அவதூறுகளை எல்லாம் கிளப்புனாங்க. இதே ரஜினி சார் மேல என்ன மாதிரி குற்றச்சாட்டுகளை தன்னுடைய ட்விட்டர் எல்லாம் போட்டார். பாஜக பி டீம் மிரட்டி தான் பாஜக கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் உருவாக்குனது திமுக. அதுக்கப்புறம் இபிஎஸ் முதலமைச்சர் அதிமுக கடுமையான சொற்கள்ல பேசினார். என்னெல்லாம் பேசினாரு இன்னைக்கு சமூக ஊடகத்துல வந்துருச்சு. இது மாதிரி அவதூறு கிளப்புறதான் நான் மிரட்டுறதுன்னு சொன்னேன். இது எடப்பாடி கேள்விப்பட, தம்பி நீங்க பாட்டுக்காக சொல்லாதீங்க, நான் அடிமைதான் தம்பி அப்படின்னு சொல்லுவாரு. மாத்தி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. இதுக்கு பேர் தான் மிரட்டுறது. இந்த மிரட்டலுக்கு, இந்த அவதூறு பிரச்சாரத்துக்கு பயந்துதான் அவர் கட்சி ஆரம்பிக்காம போயிட்டார். இதுதான் நான் சொல்ல வந்தது. நான் வாய் இப்படி குவிக்கிட்ட யாரோ டப்பிங் கொடுத்து ரஜினிக்கு தப்பா புரிய வச்சுட்டாங்க. செருப்பை கழட்டி அடிச்சு விட்டாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுக அடிமைன்னு சொல்லலாமா? நான் இதெல்லாம் பண்ணும்போது திமுகக்குள்ளதான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கமுக்கம் இதெல்லாம் மனசு வெறுத்து போய் ஆனா பாத்துக்கிட்டே இருந்தாராம். அந்த உண்மையை இப்ப ஒரு சொல்ல தொடங்கி இருக்காரு. கூட வச்சுக்கோனா விஜய் வச்சிருக்க அப்படி இல்லையா? அது மாதிரி வச்சுக்குவாங்க.